காலத்தை கடக்கும் மாயப்பை சாகச பயணங்கள். ஒரு அமைதியான மதியத்தில் ககன் ரிதிகாவும் பள்ளி நூலகத்தில் பழைய மறக்கப்பட்ட புத்தகங்களை ஆர்வமாக தேடினர். பழைய புத்தகங்களுக்கு பின்னால் மெதுவாக ஒளிரும் ஒரு தூசி படிந்த பையை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். ககன் ஒரு சிறிய திசைகாட்டியை உள்ளே வைத்தவுடன் பை பிரகாசமாக ஒளிர்ந்து அதிர்ந்தது. திடீரென ஒரு ஒளிரும் வாயில் திறந்து இரு குழந்தைகளையும் வேறு ஒரு கோளுக்கு இழுத்துச் சென்றது. விசித்திரமான கோளில் இறங்கியவுடன் அலியின் கூட்டணி வீரர்கள் அவர்களை கடுமையாக துரத்தினர். ஒற்றுமையுடன் ரிதிகா பையை இயக்கி சரியான நேரத்தில் அவர்கள் தப்பிக்க உதவினாள். அந்த வாயில் அவர்களை வண்ணமயமான மீன்களும் இருளும் நிறைந்த கடலுக்குள் வீசியது. மிக பழமையான பெரும் சுறா தாக்கி நீரை கடுமையாக அசைத்தது. ககன் அமைதியாக இருந்து யாருக்கும் தீங்கு இல்லாமல் பையை பயன்படுத்தி தப்பினார். அடுத்ததாக கொடூர விலங்குகள் சூழ்ந்த அடர்ந்த காட்டில் அவர்கள் இறங்கினர். விலங்குகள் தாக்க முயன்ற போது எதிர்பாராத விதமாக ஒரு மீட்பு ஹெலிகாப்டர் வந்தது. பை அவர்களை டைனோசர் காலத்துக்கு அனுப்ப பூமி பலமாக அதிர்ந்தது. வேகமான யோசனையும் சிறந்த ஒற்றுமையும் கொண்டு ஆபத்தான உயிர்களிடமிருந்து தப்பினர். அறிவை சக்தியை விட உயரமாக மதித்த ஒரு பழமையான நாகரிகத்திற்கு அவர்கள் சென்றனர். அறிவு எப்போதும் செயல்களை வழிநடத்த வேண்டும் என்று அந்த ஞானி கற்றுக் கொடுத்தார். எதிர்கால உலகில் மேம்பட்ட தொழில்நுட்பத்தால் ரோபோட்டுகள் நகரங்களை நிர்வகித்தன. தொழில்நுட்பம் சிக்கல்களை உருவாக்கி பொறுப்பும் சமநிலையும் அவசியம் என்பதை கற்றுத்தந்தது. ஒருமுறை ககன் சுயநலமாக நடந்தபோது பை சிவப்பாக ஒளிர்ந்தது. நோக்கம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதை நினைவூட்டி பை அவர்களை வீட்டுக்கு திருப்பியது. அந்த பை கருணையும் நேர்மையும் இருந்தால் மட்டுமே வேலை செய்யும் என்பதை புரிந்தார்கள். பல சாகசங்களுக்கு பிறகு துணிச்சலும் ஒற்றுமையும் தான் உண்மையான சக்தி என்று உணர்ந்தார்கள். ஆர்வமும் கருணையும் வகுப்பறையை தாண்டிய பாடங்களை கற்றுத்தந்தது. அறிவை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துவோம் என்று உறுதி செய்து பையை பாதுகாத்து வைத்தார்கள். நல்ல மனதுடன் பயன்படுத்தப்படும் அறிவில்தான் உண்மையான சக்தி இருக்கிறது என்பதை அவர்கள் பயணம் நிரூபித்தது. நல்ல மனதுடன் பயன்படுத்தப்படும் அறிவே உண்மையான சக்தி. Hey everyone, thanks for watching. Please don't forget to like, subscribe, comment, and follow our channel. Like, subscribe, share, comment, and click bell icon.